ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முந்திரி பழத்தோட கொட்டையை எடுத்து சுட்டு அதுதாங்க சாப்பிட போகிறோம். ஏற்கனவே முந்திரி பழத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். இது முந்திரி பழத்துலேருந்து எடுத்த கொட்டை தாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான கொட்டையை உடனே நம்ம வேக வச்சோன்னா சுட்டாலும் இது லேட் ஆகும். அதனால் ஒரு 2 நாளைக்கு வெயிலில் நல்லாவே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க சுடணும். பாருங்கள், இதெல்லாம் வெயிலில் காய வச்சுது. பாருங்கள், 2 நாள் கழித்து வெயிலில் காய வச்சது எப்படி ஆயிடுச்சுன்னு. இனி நம்ம முந்திரி கொட்டையை சுடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லைங்க, தீ போட்டு சுடுறது தாங்க. தீ போட்டு சுட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கணும். அதே மாதிரி நம்மளோட கருக விடக்கூடாது ரொம்ப. பாருங்கள், தீ போட்டு அதில் ஒவ்வொன்றா போட்டாச்சு. எதுக்கு ஒவ்வொன்றா போடுறோன்னா எண்ணி போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நமக்கு எடுக்கணும், அதனால் எண்ணி போட்டுட்ருக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சுட்டு சாப்பிட்டோம். பாருங்கள், எல்லாமே சுட்டாச்சு. கருக விடாமல் பார்த்துக்கணும். எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இனி இதை அதில் ஒரு மாதிரி ஆயில் வெளியே வந்திருக்கும். அது போகணுன்னா நம்ம கொஞ்ச நேரம் இந்த முந்திரி கொட்டைகளில் மண் எடுத்து போடணும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் மண்ணில் வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அதில் எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஆறிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. அதை நம்ம உடச்சி சாப்பிட்றதான். இது கடையிலேருந்து வாங்கிறத விட செம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சுட்ட முந்திரி 1 2 கரிஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாத்தையும் உடச்சி சாப்பிட்றதான். உடச்சி மொத்தமாக எடுத்து வீடியோ காமிக்கலான்னா முடியல. எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறனால உடைக்கவே சாப்பிட்டுட்டாங்க. பாருங்கள், இது கடையில் வாங்குறத விட இது உண்மையாலுமே அதாவது இயற்கையாக கிடைக்கிறது எதுவுமே டேஸ்ட்டு தான். கடையில் வாங்குறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டிப்பருப்புன்னு கூட ஒரு பேர் இருக்குங்க இதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.